இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்கு குரு அருளும் இறையருளும் வேண்டி துவங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 5லிருந்து ஸ்லோகம் 5, 6, 7. முதல்ல ஸ்லோகம் 5. யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத் யோகைரபிகம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யஃப் பஷ்யதி ச பஷ்யதி. இதோட அர்த்தம், கர்ம சந்நியாசத்தால் அடையக்கூடியதை கர்ம யோகத்தின் மூலமும் அடையலாம். இவ்வாறு கர்ம சந்நியாசத்தையும் கர்ம யோகத்தையும் ஒரே மாதிரியாக பார்ப்பவர்கள் உண்மையில் எல்லாவற்றையும் உள்ளது உள்ளபடி பார்க்கிறார்கள். The state which is reached by Sankhya's jnanis is also reached by the yogins, karma yogins. Only the wise men see Sankhya and Jnana and Yoga as one. அடுத்து ஸ்லோகம் 6. சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்துமயோகதஹ யோகயுக்தோ முனிர் பிரம்ம நசிரேனாதிகச்சதி. இதோட அர்த்தம், இறை பக்தி யோகம் இல்லாமல் பரிபூர்ணமான துறவரம் அடைவது கடினம். ஆனால் கர்மயோகத்தில் திறமையான முனிவர் விரைவாக உச்சநிலையை அடைகிறார். Renunciation is hard to attain without following yoga. The contemplating sage who follows yoga quickly reaches the Brahman state. அடுத்து ஸ்லோகம் 7. யோகயுக்தோ விஷுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்மபூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. இதோட அர்த்தம், புனிதப்படுத்தப்பட்ட புத்திசாலிகளான கர்மயோகிகள் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு உயிரினத்திலும் அனைத்து ஆத்மாக்களின் ஆத்மாவையும் காண்கிறார்கள். எல்லா வகையான செயல்களை அவர்கள் செய்தாலும் அவர்கள் ஒருபோதும் அதில் சிக்குவதில்லை. He who is devoted to the path of action, whose mind is quite pure, who has conquered the self, who has subdued his senses, who realizes his self as a self in all beings, even while he is acting, he is not tainted. இப்போ இந்த ஸ்லோகங்களுக்கு உண்டான எளிமையான விளக்கத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் பகவான் பாலர் மனம் கொண்ட ஆன்மீக முதிர்ச்சி குறைந்தவர்கள்தான் கர்ம சந்நியாசத்தையும் கர்ம யோகத்தையும் வேற வேறேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். 6வது ஸ்லோகத்தில் சைல்டிஷ் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோட இன்னர் பியூரிட்டி இல்லாமல், பரிபூர்ண பக்தி இல்லாமல், யோகம் செய்யாமல், தியானம் பண்ணாமல் ஒருத்தர் நேம்சேக் இந்த உலக வாழ்க்கையை துறந்து சந்நியாசம் போனாலும் அங்கே பரிபூர்ணமான சாந்தி கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு துக்கம்தான் மிஞ்சும் அப்படிங்கிறார். ஆனால் வீட்டில் இருந்துக்கிட்டே, குடும்பஸ்தனாக இருந்துக்கிட்டே கர்ம யோகத்தை கர்ம ஸ்ரத்தையுடன் ஃபாலோ பண்ணுறவங்க தமக்கான கடமைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு ஆன்மீக உச்ச நிலையை, முனிவர் நிலையை சீக்கிரமாக அடையிறாங்க அப்படின்னு பகவான் சொல்கிறார். 5வது ஸ்லோகத்தில் சாங்கிய யோகத்தை ஃபாலோ பண்ணுற ஞானிகள் எந்த ஸ்தானத்தை அடையிறாங்களோ அதே முக்தி நிலையை கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் அடையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மிகச்சிறந்த அறிவாளிகள் மட்டுமே சாங்கிய யோகமான ஞானத்தையும் கர்ம யோகத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா கர்ம யோகம், ஞான யோகம் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது யோகம். யோகம் பண்ணுறதுக்கு நாம் முதல்ல தியானம் பண்ணணும். அந்த தியானத்தை உலக விட்டுட்டு காட்டுக்கு போய் பண்ணா என்ன, இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே சம்சாரியாக குடும்பஸ்தனாக இருந்துக்கிட்டே பண்ணா என்ன, தியான முறை ஒன்று தான் இல்லைங்களா?
அவர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இஸ் ஆக்சுவலி எ ஜேர்னி வித்தின் இன்டர்னலி, நாட் டு லுக் அவுட்வர்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் டு அஸ். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, நாம் குடும்பஸ்தனாக வாழும்போது ஒரு கையில் கடவுளை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் நமக்கான லௌகிக கடமைகளை செய்யணும். இதுதான் கர்மயோகம். எப்போ நமக்கான கடமைகள் முடியுதோ அப்போ 2 கையாலையும் பகவானை பிடிச்சிக்கணும். இதுதான் சாங்கிய யோகம்னு சொல்கிறார். இங்கே கடமை முடிகிறது அப்படின்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுன்னு அர்த்தம் இல்லைங்க. 24 மணி நேரத்தில் டியூட்டி டைம், நான் டியூட்டி ஹவர்ஸ், ஸ்லீப்பிங் டைம்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு ஆல் 24 ஹவர்ஸ் பகவத் ஸ்மரணையில், இறை நினைவில் நம்ம கர்மா பண்ணால் அதுதான் சிறந்த கர்மயோகம். யோகம் அப்படின்னா ஒன்றிணைதல், ஒன்னஸ் அப்படின்னு அர்த்தம். எதோட ஒன்றிணைகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம இதயத்தில் இருக்கிற சாக்ஷாத் அந்த பரபிரம்மனோட ஐக்கியமாறோம். கம்ப்ளீட் ஒன்னஸ் வித் காட். இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். இதைத்தான் ஜோதியில் ஐக்கியமாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்னஸ் வித் காட் அடைஞ்சோன்னா நாம் எங்கே எதை பார்த்தாலும் எல்லாத்தையும் பிரம்மமாக பார்ப்போம். எல்லாத்துலேயும் அது ஆடோ மாடோ, மனுஷனோ மரமோ பொண்ணோ இல்லை வேறு எந்த பொருளாக இருந்தாலும் அதில் நம்ம பரமனை மட்டும்தான் பார்ப்போம். இதைத்தான் ஸ்லோகம் 7 பகவான் சர்வ பூதாத்ம பூதாத்மா அப்படிங்கிறார். அதாவது இந்த உலகில் அனைத்துமே பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று அப்படிங்கிற பஞ்சபூதங்களால் ஆனது தான். அப்படி எல்லா பூதங்களிலும் அதுக்குள்ள ஆத்மாவாக இருக்கிறது அந்த பிரம்மனான பகவான் மட்டும்தான் அப்படின்னு நம்ம உணர்வோம். இதைத்தான் எஃப் பஷ்யதி சப்பஷ்யதி, உள்ளது உள்ளபடி பார்க்கறது. யாருனால இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு பார்த்தா 4 முக்கியமான விஷயங்களை பற்றி தெளிவாக 7வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். அதாவது 1, அவங்க யோக யுக்தர்களாக இருக்கணும். இதயத்தில் ஒடுங்கி சதா சர்வ காலமும் கடவுள் உணர்வில் இருக்கணும். தனக்குள்ளே இருக்கிற ஆத்ம ஜோதியில் ஐக்கியமானவராக இருக்கணும். 2வது விஷுத்தாத்மா அப்படிங்கிற புனிதப்பட்ட புத்தியை கொண்டவராக இருக்கணும். ஆத்ம சுத்தி அடைஞ்சவரா, எப்பவும் எந்த கலங்கமும் நம்மளை பாதிக்காமல் வச்சுக்கிட்டு சுத்தம், பியூரிட்டி மனநிலையை மட்டுமே விரும்புவராக இருக்கணும். 3வது விஜிதாத்மாவாக இருக்கணும். அதாவது மனதை வென்றவர். எல்லாத்துக்கும் கண்ட இடத்துக்கும் அலைபாயிர மனசை அடக்கி எப்பவும் அந்த பகவான் சிந்தனையில் பகவத் கைங்கரியம் மட்டுமே செய்கிறவராக இருக்கணும். 4வது ஜிதேந்திரியக அப்படின்னா புலன்களை வென்றவரா, புலன்களை அடக்கி ஆள தெரிஞ்சவரா, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறவராக இருக்கணும். மாடரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. சிம்பிளாக சாத்வீக ஃபுட்டு மட்டுமே சாப்பிட்டுட்டு நாவடக்கம் கொண்டவராக இருக்கணும். இப்படி இந்த 4 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் எல்லா வகையான செயல்களையும் நாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த செயல்களால் ஒருபோதும் நம்ம சிக்கிக்க மாட்டோம். we will never get bondage from our worldly actions அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் தெளிவாக அட்வைஸ் பண்ணுறார். நாமளும் இந்த 4 அட்வைஸை ஃபாலோ பண்ணி தியானம் பண்ணி யோக நிலையை அடைவோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.